இயேசுவில் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் குருத்தோலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசுத்த வாரத்தின் தொடக்க நாளான இந்த குருத்தோலை ஞாயிறை நாங்கள் தவக்காலத்தின் இறுதி வாரத்திலே கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே பவனி சென்ற இந்த நாளை அகில உலக திருச்சபையோடு சேர்ந்து நாமும் இந்த நாளில் நினைவு கூறுகின்றோம், கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே பவனி சென்ற இந்த நிகழ்வானது அவருடைய இறுதி பணிக்காலத்திலே நடைபெற்ற நிகழ்வாக, அவருடைய பாடு மரணம் நடைபெறுவதற்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்வாக மத்தேயு, மாற்கு, லூக்கா நற்செய்தி நூல்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த நிகழ்வானது ஆண்டவர் இயேசுவின் திருப்பணியின் ஆரம்பத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வாக யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே கழுதையை ஏறி பவனி வருகின்றார். அப்பொழுது அங்கே கூடியிருந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போய் வழியெங்கும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து மரக்கிளைகளை பரப்பி பெருத்த ஆரவத்தோடு அவரை வரவேற்கின்றார்கள். ஓசன்னா, தாவீதின் பேரினாலே வருகின்ற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி மக்கள் பெருத்த ஆரவாரத்தோடு ஆண்டவர் இயேசுவை வரவேற்கின்ற நிகழ்வை இந்த குருத்தோலை ஞாயிறாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு ஏன் எதற்காக இந்த பவனியை அங்கே விரும்பி ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவருடைய திருப்பணியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர் ஒரு பொழுதும் தன்னை பிரபலியமடைந்த ஒரு நபராக காட்டிக்கொள்ளப்படுவதற்கோ அல்லது மக்களால் புகழப்படுவதற்கோ ஒரு பொழுதும் அவர் விரும்பியவர் அல்ல. அங்கே தன்னை பகிரங்கப்படுத்தாமல் அமைதியாக ஆண்டவர் பணி செய்தார். அங்கே மக்களுக்கு அற்புதங்களை குணமாக்குதலை செய்கின்ற பொழுது அதை ஒருவருக்கும் வெளியே சொல்லாதிருக்கும்படியாக அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு 5000 பேரை போஷித்த நிகழ்விற்கு பின்னதாக அவரை மக்கள் அரசராக்க விரும்புவதைக் கண்டு இயேசு அந்த விடத்திலே இருந்து அகன்று சென்றார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இயேசு ஏன் எருசலேமுக்குள்ளே மக்களுடைய பெருத்த ஆரவாரத்தோடு பவனி வந்தார்? ஆண்டவர் இயேசு எருசலேமிலே தான் தன்னுடைய பாடு மரணம் நிறைவேறப் போகிறது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். மாற்கு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்திலே இயேசுவானவர் தன்னுடைய இறுதி மரணத்தை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு முதலாக தெரிவிக்கின்றார். மனுஷகுமாரன் அங்கே வேதபாரகராலும் பரிசேயர்களாலும் தள்ளப்பட்டு அவர் கொல்லப்பட வேண்டும் என்பதை அங்கே அவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சாவை அறிந்தவராக, அதை ஏற்றுக்கொண்டவராக எருசலேமுக்குள்ளே அங்கே செல்லுகின்றார். இந்த இடத்திலே நாங்கள் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே இருந்த மெஸ்ஸியத்துவ நம்பிக்கையை குறித்து நன்கு அறிந்திருக்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களை நீதியோடும் நேர்மையோடும் அரசாளுவதற்கு தாவீதின் வம்சத்திலே இருந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மெஸ்ஸியா ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கையிலே, அந்த எதிர்பார்ப்பிலே பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினருடைய காலத்திலே இருந்து அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசுடைய திருப்பணியின் போதும் அங்கே இஸ்ரவேல் மக்கள் ரோமியர்களுடைய பல்வேறு விதமான அடக்குமுறைகள், துன்புறுத்தல்கள் மத்தியிலே, பல்வேறு சமயவாதிகளினுடைய ஒடுக்குமுறைகள் மத்தியிலே அங்கே வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பணி அங்கே நோய்களை குணமாக்கி பல்வேறு துன்பங்கள் மத்தியிலே இருந்த மக்களுக்கு கொடுத்த விடுதலை பணி, ஆண்டவரை தாங்கள் எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியாவாக தங்களுடைய அரசராக கண்டுகொள்வதற்கு அவரை பெருத்த ஆரவாரத்தோடு மக்களை தூண்டியது என்பதிலே வியப்பில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பணி என்பது அது பாடுகளினாலே மீட்பை கொண்டு வருகின்ற பணி. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே வருகின்ற பொழுது அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கின்றோம்.
குருத்தோலைகளை கைகளிலே பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் பேரினாலே வருகின்றவர், ஸ்தோத்தரிக்கப்படுகின்றவர், அவர் இஸ்ரவேலின் அரசர் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் சில காரியங்களை சிந்திக்க அழைக்கப்படும். நாங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து அதை பெருத்த ஆரவாரத்தோடு ஓசன்னா பாடி கொண்டு வருகின்றோம். இந்த குருத்தோலைகளை நாங்கள் சில சிலுவைகளை செய்து அதை ஆலயத்திலே பலிபீடத்திலே வைத்து ஆசீர்வதித்து பின்னலாக அந்த சிலுவைகளை கொண்டு போய் வீடுகளிலே வைக்கின்ற பாரம்பரியம் எங்களிடத்திலே இருக்கிறது. சிலுவை இவ்வாறாக ஒரு அடையாள சின்னம் அல்ல, மாறாக அது மீட்பின் சின்னம். ஆண்டவர் இயேசு எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே துன்பப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார் என்பதை நான் மனதார ஏற்றுக்கொண்டு ஒரு மனமாற்றத்துக்குள்ளே அர்ப்பணிப்புக்குள்ளே வாழுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம், பரிசுத்த வாரம். ஆகவே இந்த பரிசுத்த வாரத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சிலுவைகளை கொண்டு போய் வெறும் அடையாள சின்னங்களாக அல்ல, அதற்கூடாக ஆண்டவருடைய மீட்பை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படும். இரண்டாவதாக அங்கே பார்க்கின்றோம், மக்கள் ஓசன்னா ஓசன்னா என்று பெருத்த ஆர்ப்பரிப்போடு ஆண்டவர் இயேசுவை வரவேற்கிறார்கள். ஓசன்னா என்றால் ஆண்டவரே எங்களை மீட்டு ரட்சியும் என்று அர்த்தம். லார்ட் சேவ் அஸ். ஆண்டவரே மீட்டு எங்களை ரட்சியும் என்று பல்வேறு துன்பங்கள் மத்தியிலே இருந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி அன்று குரல் எழுப்பினார்கள். ஆம், ஆண்டவருடைய அந்த மீட்பின் வேலை, ரட்சிப்பின் வேலை சிலுவையில் செய்து நிறைவாயிற்று. நானும் நீங்களும் ஆண்டவர் கொடுத்த அந்த மீட்பை, ரட்சிப்பை எங்களுடைய வாழ்விலே, நாங்கள் வாழுகின்ற சமூகத்தின் வாழ்விலே அதை கண்டு அனுபவிக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாங்கள் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே வருகிற பொழுது சக்கரியா இறைவாக்கினர் சொல்லுகிற வண்ணம் ஆண்டவர் தாழ்மை உள்ளவராக, எளிமை உள்ளவராக, சமாதானத்தின் அரசராக கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே வருகின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய மெசியத்துவ நம்பிக்கை என்பது ஆண்டவர் ஒரு உலக பிரகாரமான அரசராக போர்கள் புரிந்து தங்களை மீட்டுக் கொள்கின்ற ஒருவராக இருக்கின்ற பொழுது அங்கே சகரியா இறைவாக்கினர் சொல்லுகின்ற காரியம், ஆண்டவர் சமாதானத்தின் அரசராக, தாழ்மையின் அரசராக அங்கே கழுதையின் மேல் ஏறி வருகின்றார். ஆம், ஆண்டவர் இயேசுனுடைய மீட்பின் பணி என்பது இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு மீட்பின் பணியாக இருந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே பவனி வந்து அந்த நாளை நினைவு கூறுகின்ற, கொண்டாடுகின்ற நானும் நீங்களும் இந்த உலகத்துக்குள்ளே சமாதானத்தின் அரசராக வந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வர விரும்பிய சமாதானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற கருவிகளாக நானும் நீங்களும் செயற்பட அழைக்கப்படுகின்றோம். சமாதானத்தின் அரசராக எருசலேமுக்குள்ளே நுழைகின்ற ஆண்டவர் என்னையும் உங்களையும் உலகத்தையும் பார்க்கின்ற, கேட்கின்ற ஒரு காரியம், நீ உன்னுடைய சமாதானத்துக்குரிய காரியங்களை இன்றைய நாளிலாவது நீ சிந்திக்க மாட்டாயா என்று கேட்கின்றார். பிரான்சிஸ் அசிசி என்ற பக்தன் அங்கே தன்னுடைய சமாதானத்துக்கான ஜெபத்திலே சொல்வது போல, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தின் கருவிகளாய் எங்களை மாற்றியல்லும் என்று இந்த நாளிலே நானும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்படைக்க, அதற்காக மன்றாட அழைக்கப்படுகிறோம். நிறைவாக இந்த நாளிலும் நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த குருத்தோலை ஞாயிறு எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும், எங்களுடைய குடும்பங்களிலும், உலகத்திலும் ஆண்டவர் விரும்புகின்ற சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு நாளாக, ஆண்டவர் சிலுவையிலே எங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பை, ரட்சிப்பை ஒசன்னா என்று நாங்கள் குரல் எழுப்பி ஆண்டவரை நோக்கி மன்றாடி அந்த மீட்பை எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய சமூகத்திலே அனுபவிக்க ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.